வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோவின் சிந்தனையில் என்ன பார்க்க போகிறோம் என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு மிகவும் அற்புதமான ஒரு சிந்தனை தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாருங்கள் சிந்தனைக்குள் செல்லலாமா? அதாவது ஓசோ ரொம்ப அற்புதமான ஆழ்ந்த புரிதல் உள்ள கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா? தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஓசோவோட சிந்தனைகளை கேட்குறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த அடுத்தவங்க மேலே நம்ம பழி போடுறோம் இல்லையா? அந்த பழி போடுறத நாம் நிறுத்தினா தான் நாம் அடிமைத்தலையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. என்னது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? அப்படியே இல்லை, இங்கே வாருங்கள், உங்களுக்கு ஓசோ எப்படி அதை விளக்குறாரு அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது தன்னைத்தானே விரும்பும் ஒரு மனிதனிடம் மற்றவர்களுக்கு பங்களிக்க, மற்றவர்களிடம் கொடுக்க எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்தில். அதனால் அவனுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதே பெரிய கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தன்னிடம் உள்ளதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதே பெரிய விழாவாக தோன்றுது. சுய அன்பில் இருந்து தான் மற்றவர்களுக்காக வாழும் தன்மை ஜனிக்கிறது. அதாவது நீங்கள் உங்களை நேசிங்க, அந்த அன்பில் இருந்து தான் மற்றவர்களுக்காக வாழும் தன்மை இங்கே ஜனிக்கப்படுகிறது. உங்களுக்கு உங்கள் மேல் அன்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் நீங்கள் ரொம்ப பலவீனமாக உணர்றீங்க. உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் அன்பு தான் உங்களுடைய வலிமை, அதுதான் உங்களின் உண்மையான சத்தான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் மேல் அன்பு இல்லாவிட்டால் பொறுப்பு எப்படி வரும்? அப்போ பொறுப்பு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் மேலே போடுறீங்க. அதாவது நம்ம ஏதாவது வந்துட்டு நம்ம மேலே ஒரு தவறு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? கடவுள் தான் பொறுப்பு, விதி தான் காரணம், ஆதாமும் ஏவாளும் தான் இதற்கு பதில் சொல்லணும், கடவுளின் ஆணையை மீறலாம் என்று ஏவாளுக்கு சொன்ன அந்த பாம்பு தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சகட்டு மணிக்கு நம்மளால் எவ்வளோ பழி போட முடியுமோ அவ்வளோ பழி வந்துட்டு போடுறதுக்கு தேடிகிட்டே இருப்போம் காரணத்தை. இப்படி செய்வதோட முட்டாள்தனம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஓசோ. அதுவும் ஒரு பாம்பு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பாம்பு எப்படி ஒரு பாம்பு வந்துட்டு பேசும்? ஒரு பாம்போடு உரையாட வேண்டும் அப்படின்னு நான் பலமுறை முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன். அதாவது ஓசோ சொல்கிறாரு, எந்த பாம்பும் பேச மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. என்ன செய்கிறது? பேசுவது இருக்கட்டும், நம்ம பேசுவதை கேட்கும் சக்தி கூட பாம்பிற்கு கிடையாது இல்லையா? பாம்பிற்கு செவிகளே இல்லை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கேட்கும் திறமையற்ற அந்த பாம்பு எப்படி பேச முடியும்? எப்படி அந்த பாம்பு ஏவாளின் மனதை மாற்றி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் யோசிக்காமல் எப்படியாவது நமது பொறுப்பை தட்டி கழிப்பது தான் நமது முழு கவனத்தையும் செலுத்திட்டே இருக்கும். யார் மேலேயாவது பழி போடணும். ஆதாம் ஏவாளின் மேல் பழி போட்டான், ஏவாள் பாம்பின் மேலே பழி போட்டால், பாம்பு அதற்கு பேச முடிந்தால் கடவுளின் மேலே பழி போட்டிருக்கும். இப்படி பழி போட்டுகிட்டே போகிறோம். நமக்கு ஒரு அடிப்படை உண்மை இங்கே புரியறதே கிடையாது. நமது செயல்களுக்கு நாம் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் இல்லையா? நம்ம செயல்களுக்கு நாம் முழுமையாக பொறுப்பேற்கவில்லை அப்படின்னா நாம் தனி மனிதனாக இருக்கவே முடியாது. பொறுப்புகளை உதறுவது நமது தனி மனித தன்மைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க. இப்போ ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்புகளை, விளைவுகளை நம்ம ஏற்றுக்கணும். அப்போ தான் நமக்கான ஒரு தைரியமும் கிடைக்கும். எதையும் நம்ம எதிர்கொள்கிற அந்த விஷயம் வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு அந்த மனதும் ரொம்ப தைரியமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் மேலே அபரீதமான அன்பு இருந்தால் தான் உங்களால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. உண்மைதானே? நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நம்ம பொறுப்புகளை எடுக்கும். பரவாயில்ல, இந்த இந்த செயல்னால் இந்த விளைவுகள் என்னால் தான் ஏற்பட்டது அப்படின்னு வந்துட்டு நம்மளால் ஏற்றுக்க முடியும் பரிபூர்ணமாக. உங்கள் செயல்களுக்கு அடுத்தவர்களை பழிக்காமல் நம்மளால் இருக்கவும் முடியும். நான் என் பொறுப்புகளை முழுமையாக ஏற்றுட்டு இருக்கேன். அப்படி செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் பொறுப்புகளை ஒருபோதும் அடுத்தவர் மேல் சாடியது கிடையாது. அப்படி சாடும்போது நான் என் சுதந்திரத்தை இழக்கிறேன். அடுத்தவர்களை சார்ந்து வாழும் அடிமையாகி விடுகிறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு ஓசோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன செயல் இருந்தால் கூட உடனே வந்துட்டு நம்ம காரணத்தை தேடுவோம், யார் மேலே பழி போடலாம் அப்படின்னு. இல்லை வந்துட்டு சூழல் மேலே பழி போடுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் யோசித்து பார்த்து
ஓகே, இந்த விளைவுகளுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை நாம நேசிக்கிறோம். அடுத்து நம்ம எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு அற்புதமான ஓசோவின் சிந்தனையை இன்று நாம் பார்த்தோம். மீண்டும் நாம் ஓசோவின் சிந்தனையில் தொடர்ந்து பயணிக்கலாம். அதுவரை காத்துக்கொண்டே இருங்கள் அன்பு நேயர்களே. இதை பற்றி நீங்கள் விரிவாக, அற்புதமாக உங்களுடைய அ அ உங்களுக்கு என்ன தூண்டுகிறதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பதிவில் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.